ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக நம்ம ஒரு 40 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 40 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? சரியான விடை திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள கயத்தாறு. செகண்ட் கொஸ்டின். 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சியின் போது தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர் யார்? சரியான விடை வில்லியம் பெண்டிங் பிரபு. தேர்ட் கொஸ்டின். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எது? தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எது? சரியான விடை சங்ககிரி கோட்டை, 1805 ஜூலை 31. ஃபோர்த் கொஸ்டின். தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? சரியான விடை கர்நாடகா உடன்படிக்கை, 1801 ஜூலை 31. ஃபிஃப்த் கொஸ்டின். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? சரியான விடை திருப்பத்தூர் கோட்டையில், 1801 அக்டோபர் 24. சிக்ஸ்த் கொஸ்டின். ஜூன் 1801 திருச்சிராப்பள்ளி போர் அறிக்கையை வெளியிட்டவர் யார்? சரியான விடை மருது சகோதரர்கள். செவன்த் கொஸ்டின். சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? சரியான விடை நாகலாபுரம். எய்த் கொஸ்டின். கட்டபொம்மனுக்கு சரணடையுமாறு ராமலிங்கரை தூது அனுப்பியவர் யார்? கட்டபொம்மனை சரணடையுமாறு ராமலிங்கரை தூது அனுப்பியவர் யார்? சரியான விடை மேஜர் வாண்டர்மேன். கட்டபொம்மனுக்கு வழங்கப்பட்ட வரிச்சலுகை எவ்வளவு? கட்டபொம்மனுக்கு வழங்கப்பட்ட வரிச்சலுகை எவ்வளவு? சரியான விடை 1080 பக்கோடாக்கள். 10th கொஸ்டின். கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலவரி நிலுவைத் தொகை எவ்வளவு? கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலவரி நிலுவைத் தொகை எவ்வளவு? சரியான விடை 3310 பக்கோடாக்கள். 11வது கொஸ்டின். வேலுநாச்சியாரின் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தியவர் யார்? உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்றி வழிநடத்தியவர் யார்? சரியான விடை குயிலி. 12வது கொஸ்டின். மணப்பாறையில் பாளையக்காரராக இருந்தவர் யார்? மணப்பாறையில் பாளையக்காரராக இருந்தவர் யார்? சரியான விடை லட்சுமி நாயக்கர். 13வது கொஸ்டின். ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் யார்? ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டையின் படைத்தலைவர் யார்? சரியான விடை சையது. 14வது கொஸ்டின். திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? சரியான விடை கோபால நாயக்கர். 15வது கொஸ்டின். தளவாய் என்பவர் யார்?
தளவாய் என்பவர் யார்? சரியான விடை இராணுவ தலைவர். தளவாய் என்பவர் இராணுவ தலைவர். 16வது கொஸ்டின், காளையார் கோவில் போரில் 1772 முத்து வடுகநாதரை தோற்கடித்தவர் யார்? காளையார் கோவிலில் முத்து வடுகநாதரை தோற்கடித்தவர் யார்? சரியான விடை ஆற்காடு நவாப் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர். 17வது கொஸ்டின், நெற்காட்டு சேவல் பூலித்தேவர் கைப்பற்றிய ஆண்டு எது? நெற்கட்டு சேவல் பூலித்தேவர் கைப்பற்றிய ஆண்டு எது? சரியான விடை 1764. 18வது கொஸ்டின், பூலித்தேவருடன் நெற்கட்டும் சேவலில் போரிட்டவர் யார்? பூலித்தேவருடன் நெற்கட்டும் சேவலில் போரிட்டவர் யார்? சரியான விடை யூசுப் கான் என்றழைக்கப்பட்ட மருது நாயகம். 19வது கொஸ்டின், ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பினை ஏற்படுத்தியவர் யார்? சரியான விடை பூலித்தேவர். 20வது கொஸ்டின், தமிழகத்தில் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்தன? தமிழகத்தில் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்தன? சரியான விடை 72 பாளையங்கள். 21வது கொஸ்டின், தமிழகத்தில் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழகத்தில் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை விஸ்வநாத நாயக்கர். 22வது கொஸ்டின், 1806 ஆண்டு வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர் யார்? 1806 ஆண்டு வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர் யார்? சரியான விடை கர்னல் ஜில்லஸ்பி. 23வது கொஸ்டின், வேலூர் புரட்சி ஏற்பட்ட நாள் எது? வேலூர் புரட்சி ஏற்பட்ட நாள் எது? சரியான விடை 1806 ஜூலை 10. 24வது கொஸ்டின், தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஓடாநிலை. 25வது கொஸ்டின், திப்புவின் திவான் முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கும் இடையில் போர் நடைபெற்ற இடம் எது? திவான் முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கும் இடையில் போர் நடைபெற்ற இடம் எது? நொய்யல் ஆற்றங்கரை. 26வது கொஸ்டின், தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்ற மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை தென்னிந்திய புரட்சி. 27வது கொஸ்டின், கட்டபொம்மனின் சகோதரர்களை சிறு வயலுக்கு அழைத்து சென்று பாதுகாப்பு அளித்தவர் யார்? கட்டபொம்மனின் சகோதரர்களை சிறுவயலுக்கு அழைத்து சென்று பாதுகாப்பு அளித்தவர் யார்? சரியான விடை சின்ன மருது. 28வது கொஸ்டின், கட்டபொம்மனின் சகோதரர்கள் பதுங்கியிருந்த இடம் எது? கட்டபொம்மனின் சகோதரர்கள் பதுங்கியிருந்த இடம் எது? சரியான விடை கமுதி. 29வது கொஸ்டின், மருது சகோதரர்களின் கழகம் ஏற்பட்ட ஆண்டு எது? மருது சகோதரர்களின் கழகம் ஏற்பட்ட ஆண்டு எது? சரியான விடை பார்த்தீங்கன்னா 1800 முதல் 1801 வரை. 30வது கொஸ்டின், கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம் எது? கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம் எது? சரியான விடை கல்லர்பட்டி. 31வது கொஸ்டின், தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? சரியான விடை மருது பாண்டியர்.
32வது கொஸ்டின். கட்டபொம்மனிடம் வரி வசூல் செய்ய இராணுவத்தை அனுப்பியவர் யார்? கட்டபொம்மனிடம் வரி வசூல் செய்ய இராணுவத்தை அனுப்பியவர் யார்? சரியான விடை ஜாக்சன் துரை. 33 கோயம்புத்தூரை மையமாக கொண்டு ஆனைமலையில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் யார்? கோயம்புத்தூரை மையமாக கொண்டு ஆனைமலையில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் யார்? சரியான விடை கோபால நாயக்கர். 34 வேலுநாச்சியாரின் தளவாய் யார்? வேலுநாச்சியாரின் தளவாய் யார்? சரியான விடை தாண்டவராயனார். 35 வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? சரியான விடை 1730. 36 களக்காடு போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? களக்காடு போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? சரியான விடை பூலித்தேவர் மற்றும் மாபுஸ்கான். 37 விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்? விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்? சரியான விடை அரியநாதர். 38 கர்னல் ஹெரான் தலைமையிலான படையை கொண்டு 1755 ஆண்டு மதுரையை கைப்பற்றியவர் யார்? 1755 ஆண்டு மதுரையை கைப்பற்றியவர் யார்? மாபுஸ்கான். 39 1767 ஆண்டு நடைபெற்ற போரில் பூலித்தேவர் தோற்கடித்தவர் யார்? பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? சரியான விடை கேப்டன் கேம்பல். ஃபைனல் கொஸ்டின். விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு எது? விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு எது? சரியான விடை 1529. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து நம்ம 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.